இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தேய்பிறை அஷ்டமி. தேய்பிறை அஷ்டமி வழிபாடு ஏன் செய்யணும், அன்றைய தினம் ஒரே ஒரு தீபமாவது நம்ம ஏத்தி வழிபடுறதால என்ன மாதிரி நன்மைகள் நமக்கு கிடைக்கும்? மறைமுக பிரச்சனைகள், நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் முன்னூல் வினைகள் எது இருந்தாலும் அதை தவிடுபடியாக்கக்கூடிய திதி தான் இந்த அஷ்டமி திதி. பொதுவாக அஷ்டமி திதிக்கு ரொம்ப வலுவான நேரம் என்பது இரவு நேரம் தான். காலை நேரம் கிடையாது, இரவு நேரம் தான். இந்த திதிக்கு உரிய தெய்வங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ இதை பண்ணினாலே நல்ல பலன் தேய்பிறை அஷ்டமியில் வரும் காலத்தில் இருக்கிறது. இதை மாலை நேரத்தில் பண்ணுங்க. பெரும்பாலும் பைரவர் காலைல இது பண்ண மாட்டாங்க. ஸோ மாலை நேரத்தில் பண்ணுங்க, நல்ல மாற்றம் இருக்கும். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயை நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கமா குருஜி, நிறைய நல்ல பதிவுகள் நீங்க சொல்லிட்டு வரீங்க. எப்படி பூஜை பண்ணணும், என்ன மாதிரி பண்றது, தினம் தினம் கோயிலுக்கு போகணுமா, தினமுமே பூஜை பண்ணி வழிபாடு செய்யணுமா, வேண்டாம் இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு நிறைய நல்ல மாற்றங்கள் மக்கள் மனதுல தோன்ற அளவுக்கு நிறைய பதிவுகள் கொடுத்துட்டு வரீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தேய்பிறை அஷ்டமி. தேய்பிறை அஷ்டமி வழிபாடு ஏன் செய்யணும், அன்றைய தினம் ஒரே ஒரு தீபமாவது நம்ம ஏத்தி வழிபடுறதால என்ன மாதிரி நன்மைகள் நமக்கு கிடைக்கும்? இருக்கக்கூடிய 15 திதிகளில் 8வது திதியை நாம அஷ்டமி அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்னா இந்த இடத்துல சொல்றோம். மறைமுக பிரச்சனைகள், நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் முன்னூல் வினைகள் எது இருந்தாலும் அதை தவிடுபடியாக்கக்கூடிய திதி தான் இந்த அஷ்டமி திதி. நம்ம போன ஜென்மத்தில் என்ன பண்ணியிருக்கோன்றது நமக்கு தெரியாது. ஆனால் போன ஜென்மத்தில் பண்ணின ஏதோ ஒரு செயலுக்காக தான் இந்த ஜென்மத்தில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, நிறைய அழுறோம், நிறைய துன்பப்படுறோம், நிறைய கடினப்படுகிறோம். அதை முதல்ல மனதார மனித பிறப்பில் நம்ம ஏற்றுக்கிட்டு அதுக்கான தீர்வை நாம் உருவாக்கணும். பொதுவாக அஷ்டமி திதிக்கு ரொம்ப வலுவான நேரம் என்பது இரவு நேரம் தான். காலை நேரம் கிடையாது, இரவு நேரம் தான். இந்த திதிக்கு உரிய தெய்வங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த அஷ்டமி திதிக்கும் காவலுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. அஷ்டமி திதிக்கும் காவல் தெய்வங்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. அந்த காவல் தெய்வத்தில் உக்கிரமான தன்மை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வழங்கும். இப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது 2 விஷயங்கள் தான். ஒன்று வாராகி, மற்றொன்று பைரவர். இதுல நம்ம பைரவரை எடுத்துக்கலாம். எப்போதுமே ஒரு சிவாலயம் சன்னதி பூட்டக்கூடிய டைம்ல தான் பைரவருக்கு சிறப்பு பூஜை நடக்கும். இந்த பைரவரை சிறப்பு பூஜை பண்ணி அவர்கிட்ட சாவி வைத்ததற்கு பிறகுதான் அந்த ஆலயம் என்ன பண்ணப்படுதுன்னா பூட்டப்படுகிறது. இந்த இரவு 7 மணிக்கு மேல் இந்த பைரவருக்குன்னு உரிய வழிபாடு செய்யறது அவ்வளோ நல்லது. அதுல பைரவருக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா நல்லெண்ணெய். பைரவருக்கு நம்ம என்ன அபிஷேகம் பண்ணினாலும் இந்த நல்லெண்ணெயால் அபிஷேகம் பண்றது அவ்வளோ பிடிக்கும். அதனால அஷ்டமி, அதுல குறிப்பா இந்த தேய்பிறை அஷ்டமி காலகட்டத்துல நாம எல்லாமே பைரவருக்கு நிறைய பண்ணுவோம், செய்வோம். ஆனா அந்த அபிஷேக பொருளை ஒண்ணு மட்டும் கொஞ்சம் அதிகமா கூட்டிக்கோங்க, அது நல்லெண்ணெயா கூட்டிக்கோங்க. நல்லெண்ணெய் கொடுத்து அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் தீபம். இந்த நல்லெண்ணெய் தீபத்தை பாத்தீங்கன்னா 27, 54, 108, 1008 இப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பெருக்கிக்கிட்டே போகலாம். நம்மளுடைய சூழல் என்னவோ அதற்கு தகுந்தாற் போல என்ன பண்ணுங்கன்னா நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. இந்த நல்லெண்ணெய் தீபம் போடுறதால என்ன நடக்கும் அப்படின்னா, பொதுவா நம்மளுடைய உடம்புல கோபமும் வாதமும் அதிகமான உடம்புல பித்தவாதம் அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தம். பித்தம் அதிகமான பித்து பிடிச்சிருக்கா அப்படி பேசுவோமா? பித்து பிடிச்ச மாதிரி பேசுறாங்க ஒருத்தனா, உங்க உடம்புல என்ன அதிகமா இருக்கு, ஜாஸ்தி ஆயிடுச்சு. வாக்குவாதம் பண்றாங்கன்னா உங்க உடம்புல என்ன ஆயிடுச்சு, வாதம் அதிகமாயிடுச்சு.
கவிழ்ந்தே படுத்திருக்காங்கன்னா அவங்க உடம்புல என்ன ஆயிடுச்சுன்னா கபம் அதிகமாயிடுச்சு. இவ்வளோ இருக்குது. சோம்பேறிக்கு கபம், வாக்குவாதம் பண்றவனுக்கு வாதம், சம்பந்தமே இல்லாம பேசி கோபப்படுறவனுக்கு பித்தம். இந்த வாதம், பித்தம், கபம் இது மூணுமே கண்ணா பின்னான்னு நிக்கிறது பேரு தான் ஆணவம், கோபம், காமம். இது எல்லாம் இந்த குணங்கள் ரொம்ப உக்கிரமா அதிகமாயிடும். ராட்சச குணம் அதிகமாயிடும். இந்த ராட்சச குணத்தை அப்படி கிள்ளி தூக்கி போறவர் யாருன்னா பைரவர் தான். அவ்வளவுதான். அதனால இந்த நல்லெண்ணெய் தீபம் ஏற்றக்கூடிய பழக்கமே எதுக்கு தெரியுமா வந்தது? இந்த ராட்சச குணம் குறையறதுக்கு தான். இப்ப நிறைய பேர் நம்ம நல்லெண்ணெய் குளியல் பத்தி எல்லாம் நிறைய சொல்லி இருந்தோம். இந்த நல்லெண்ணெய் குளிக்கிறதால எனக்கு டைம் இல்ல, அப்ப நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நாளைக்கு ஃபைட் பண்ற டைம்னு எதிர்காலத்துல நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு வரீங்கன்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. எதிர்காலத்துல வர போகுது நல்லெண்ணெய் குளியல் பண்ணலன்னா எதிர்காலத்தில் யாரோ ஒருவரை பகைக்க போறீர், எதிர்காலத்துல யாரோ ஒருவரிடம் இருந்து பிரிய போறீர், எதிர்காலத்துல ஏதோ ஒரு கஷ்டப்பட போறீங்க. ஏன்னா உங்க வருத்தம் அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற கலியுகத்துல சிந்தனைனா கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, உச்சபட்சமா இருக்கணும் சம்பாதிக்க. அப்போ நாமும் நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்கணும். அஷ்டமி அன்னைக்கு இல்ல, பொதுவாக இந்த அஷ்டமி அன்னைக்கு பைரவருக்கு நல்லெண்ணெய் கொடுத்து அவரை குளிர்விச்சுட்டு இந்த நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்ற பழகிய அனைவருக்குமே இந்த மூன்று தன்மையும் சமநிலை அடையுமா? வாதம், பித்தம், கபம் சமமாயிடும். ஆமா. இந்த பைரவர் என்ன பண்ணிடுவாருன்னா நம்மளுடைய ராட்சச குணத்தை அப்படியே தோண்டி எடுத்து வெளியில போட்டுருவார். இதுதான் அதோடைய இயல்பான நிலை. இந்த மூன்று குணத்தினுடைய நிலை தான் பாத்தீங்கன்னா நிர்வாண கோலம். அதனாலதான் பைரவரை இன்றைக்கு நம்ம என்ன பண்றோம்னா நிர்வாணமாக பார்க்கிறோம். இந்த மூன்று தன்மை கண்ணாப்பண்ணான்னு இருக்கிறவன் ஒரு உடலை பார்க்கும் பொழுது கண்ணாப்பண்ணான சிந்தனை வரும். இது மூன்றும் சமமா இருப்பவனுக்கு அந்த உடலினுடைய தோற்றத்தை பார்க்கும் பொழுது அது தெய்வமாகத்தான் பார்க்க தோணும். அப்போ தன்னுடைய உணர்வு உணர்ச்சிகள் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பவனே இந்த மூன்று நாடிகளையும் சமநிலையில வச்சிருக்கவன் அர்த்தம். தன் கட்டுப்பாட்டை மீறியவன் தப்பு பண்ண போறான்னு அர்த்தம். நீ தப்பே பண்ணக்கூடாதுன்னா இந்த இடத்துல நீ பைரவருடைய பக்தனா இருக்கணும். அதனால தான் இருக்கிற கிரகத்துல சனீஸ்வரனுக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம், அவருடைய குருவாக பைரவர் இருக்கார். சரிங்களா? இப்ப சனி பகவான்னா நம்ம ஆஹோ ஓஹோன்னு பயந்துடுறோம். சனி பகவான் கிட்ட பிளஸ்ஸிங் வாங்கணும்னா என்ன தெரியுமா? நீ பண்ற அவசரத்திலையும் நீ பண்ற கோபத்திலையும் உன்னுடைய எல்லா கெட்ட குணத்தாலையும் தான் நீ தப்பு பண்ற. அவர் தப்பே பண்ணாம நீ இருக்கணும்னா அவருக்கு பிடிச்ச நல்லெண்ணெயை நீ குளிச்சுட்டா நீ தப்பே பண்ண மாட்ட. அதனாலதான் சனி பகவானுக்குரிய எண்ணெய் நல்லெண்ணெய். எல் தீபம் ஏத்துறது எல்லாமே இதை பேஸ் பண்ணிதான். அதையே பைரவருக்கு கொடுத்து அவருடைய குருநாதரை சந்தோஷப்படுத்தினா அதே பலன் நமக்கும் கிடைக்கும். அதனால இந்த தீபத்தையும் அந்த அபிஷேகம் எண்ணெய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும்னா எள்ளு மிட்டாய் அல்லனா எள்ளு உருண்டை நாட்டு வெல்லம் போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. அது போல பாத்தீங்கன்னா உளுந்து வடை ரெடி பண்ணிக்கோங்க. சிவப்பு பட்டு வஸ்திரம் பைரவருக்கு கொடுத்துட்டு உளுந்து வடை மாலை சாத்திட்டு சிவப்பு மலர் சாத்திட்டு இந்த எள்ளு உருண்டை இனிப்பு எள்ளு உருண்டையை வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க விநியோகம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் அனைத்தும் அகன்று தூய்மை அடைந்து உங்களுடைய மறைமுகத்தால் வெளியில சொல்ல முடியாத தப்பு பண்ணிட்டேன் தெரியலன்னு கழுத்து குற்ற உணர்ச்சி இருக்குல்ல இருக்கும், நமக்குள்ளேயே தோணும். அந்த குற்ற உணர்ச்சி குறையறதுக்கு இது போதுமா? சுவாமி உடனே தப்பு பண்ணிட்டு அடுத்த ஒரு தப்பு பண்ணிட்டு இதை பண்ண விட மாட்டாரு. தெரியாம பண்ணின தவறுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அதுக்கு பேர் குற்ற உணர்ச்சி. அந்த பயம் இருந்து சுவாமி கிட்ட மன்னிப்பு கேட்பவர்களுக்கு மட்டும் இது பாசிட்டிவான ரிசல்ட்டை கட்டாயமா கொடுக்கும். ஸோ இதை பண்ணினாலே நல்ல பலன் தேய்பிறை அஷ்டமியில் வரும் காலத்துல இருக்கிறது. இதை மாலை நேரத்தில் பண்ணுங்க. பெரும்பாலும் பைரவர் காலைல இது பண்ண மாட்டாங்க. ஸோ மாலை நேரத்துல பண்ணுங்க, நல்ல மாற்றம் இருக்கும்.
ரொம்ப ரொம்ப சிறப்பான பதிவா கொடுத்தீங்க குருஜி. ரொம்ப அழகா நம்ம தேய்பிறை அஷ்டமி மாலை பொழுதுல என்ன வழிபாடு செய்யணும், பைரவர் எப்படி வழிபடணும், நல்லெண்ணெயால என்னென்ன சிறப்புகள் அப்படின்னு இன்னைக்கு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி வாதம் பித்தம் கபம் இது 3 தான் மனுஷனுக்கு வியாதியே வருது. இது 3ம் சமநிலையில இருந்துருச்சு அப்படின்னா ஒரு மனித உடல் அப்படிங்கிறது சமச்சீரா இருக்கும் அப்படிங்கிறதும் இந்த நல்லெண்ணெய் குளியல் மூலமா தெரிய வச்சிருக்கீங்க. அற்புதமான தகவல். நன்றி குருஜி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குருஜியை நீங்க நேர்ல சந்திக்கணும், இல்ல ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க நேர்லயும் சந்திக்கலாம், ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.